எங்கம்மா போயிட்டு இருக்கோம்? இன்னைக்கு ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம். ஆ, அங்க ஒரு மீட்டிங் பாயிண்ட் வர சொல்லிருக்காங்க போர்டிங்க்கு. ஆ. அங்க போயிட்டு இருக்கோம் ரூம்ல இருந்து. காலையிலே எழுப்ப வச்சிட்டானுங்கல்ல. ஆமா. அங்க போய் பார்க்கலாமா? ஓகே. மெட்ரோ பக்கத்துலன்னு பார்த்தா 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஆனா இங்க ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருக்காங்க, நல்லா டைரக்டா மெட்ரோ கனெக்ட் ஆகிற மாதிரி. ஸோ இதுல நடக்கிறதுக்கு நல்லா இருக்கு. குட் மார்னிங். இங்க உட்காந்துடலாமா? இவங்க தான் இந்த ஒன் டே ட்ரிப் ஆர்கனைசர். க்ளூக்ல புக் பண்ணதுக்கு இங்கே தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த பேலஸ் தான் போனோம். உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நல்லா இருந்தது. ராயல் பேலஸ் போல். ராஜா அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ண இங்கே வந்துடுவார். ஸோ பேலஸ்குள்ளே ஃபோட்டோஸ் மட்டும் அலோடு. ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தோம். எங்கம்மா வந்திருக்கோம் ஆர்த்தி? சாப்பிட வந்திருக்கோம். இங்கே தான் இன்னைக்கு லஞ்சு. என்னம்மா? ஆமா, எனக்கு பிடிச்ச பேட் தாய் இருக்கு. பேட் தாய் இருக்கா? எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருக்குன்னு இருக்கிறாங்க. கப்பெல்லாம் அடிக்க வச்சிருக்கிறாங்க. இவங்க ஒரு ஆட்டோ. யுனெஸ்கோ சைட்டை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 1400 கெட்டினதான். Local people also stolen. They want to try to stolen inside like a gold or a Buddha statue, something like amulet. That's why we in that time. ஆர்த்தி கைடு சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறா. Make a people come to donation. It's a new one, not old one, new ones. And yeah, river or ocean. Yeah, it's a Hindu culture also again. And சமவையில் இவரை ஒர்ஷிப் பண்ண வச்சிருக்கிறாங்க. நல்லா டெக்கரேட் பண்ணி சூப்பராக இருக்காரு இவர். இங்கே அந்த தாய் அவங்க ட்ரெடிஷ்னல் டான்ஸிங் இது வச்சுருக்கிறாங்க. இது அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்லேயும் அந்த ஸ்டெப்ஸு போட்டிருப்பாங்க வீடியோவில். இங்கே ஒரு ஸ்லீப்பிங் புத்தாவும் இருக்கிறாரு. இந்த இடத்த மியான்மர் ஆர்மி கேப்சர் பண்ணும்போது இந்த தாய் கிங்கு ஓடிட்டாரு. இதுதான் மெயின் ஏரியாவாக இருந்தது பேங்காக்கு முன்னாடி, அயுத்தையா. ஸோ இந்த கிங்கு ஓடினதுனால தாய் ஆர்மி கிங்கை கடுப்பு ஏற்றணுன்றதுக்காக இங்கே இருக்க புத்தா ஸ்டாச்சு எல்லா ஸ்டாச்சுலேயும் தலையை வெட்டிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாச்சுலேயும் தலையை வெட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த தலை இல்லாத புத்தர் எல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. சில தலைங்க எல்லாம் மியூசியமில் இருக்கும்,
சில தலைங்கெல்லாம் யாராவது பணக்காரங்க வீட்டில் இருக்கும். இந்த ஒரு தலையை மட்டும் விட்டு போயிட்டாங்களா? இதுதான் இந்த அயோத்தியால லாஸ்ட் டெம்பிள். இது பேங்காக்ல இருக்க வாட்டர் மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட், அது வாட்டர் செகண்ட். ஆமா ஆமா, ஆஃப்டர் ஃப்ளட் ஃபுல்லா போயிடுச்சுன்னு கிங் அங்க கட்டி அங்க சாமி கும்பிட்டுருக்காரு. ஆமா. இங்க பாரு ஆர்த்தி. இதுதான் சௌப்ராயா ரிவர். பேங்காக்ல இருந்து அயோத்தியா அப்படியே போகுது. ம், 30 மீட்டர் டெப்த். அதிகமான ரிவர் தான். ம், ஆமா, அதான் ராஜா இருக்கிற வீடு போல ஆர்த்தி. கெஸ்ட் ஹவுஸ் போல. கெஸ்ட் ஹவுஸ். கோயிலுக்கு வரேன் ரெடி பண்ணுங்க சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். பிளைண்ட் பீப்புளுக்காக பிரெய்லி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்கப்பா, சூப்பரா. இந்த கோயில் இப்படிதான் இருக்கு உள்ள. ட்ரிப்பு முடிஞ்சது, ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறோம். நம்ம ஆத்தி ட்ரிப் எப்படி இருந்தது? ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே வெயில், பஸ்ஸில் ரிட்டர்ன் போயிட்டுருக்குறோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஃபுல் டே ட்ரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஷெட்யூல்டாக இருக்கும். அவங்களே ப்ராப்ளம் என்னன்னா காலையில் எஞ்சி வந்துடணும். 8:45 அசம்பிள் ஆக சொல்லியிருந்தாங்க ஒரு அசம்பிளி பாயிண்டில். அவங்க வந்து சேர்ந்துட்டோம் ஆனால் கரெக்டாக டைமுக்கு. அவங்க ஒரு டைம் சொல்லிடுவாங்க, ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு டைம் இங்கே வந்துடுங்கன்றுவாங்க. நம்மளுக்கு உள்ளே சுற்றி பார்க்க ஒரு டைம் சொல்லிடுவாங்க. நம்ம அதை பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். டயர்டே ஆக மாட்டோம். ஏசி ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ வெயிலில் போயிட்டு உள்ளே வந்தோடனே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ட்ரிப்பும் ரொம்ப நல்லா இருந்தது. உள்ள ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள்ஸ் தான் எல்லாமே. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருந்தது. ஆமாம், ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ். நம்ம ஊர் மகாபலிபுரம் மாதிரி இருக்கும். யுனெஸ்கோ சைட் இதெல்லாம். அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. ஹிஸ்ட்ரி பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்னதான் நம்ம புக்கில் படித்தாலும் இந்த இன்னொருத்தர் சொல்லிக்கிறத கேட்டு நம்ம ஓகே அப்படின்னு ஒரு இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனில் வந்து நிற்கிறச்சு அது ஒரு ஃபீல் வேறு மாதிரி தான் இருந்தது. ஆமாம், இது ஒன் டே ட்ரிப்புன்றதுனால இது நம்மளாலாம் பிளான் பண்ணி வர முடியாது. ஏன்னா சிட்டியை விட்டு 95 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. நீங்கள் வரணுன்னா கேபு போட்டு வரணும். அதுக்கெலாம் கேபுக்கெலாம் 5000 10,000 ஆகிடும். அப்படியெல்லாம் வர்றதுக்கு இப்படி ஒன் டே டூர் புக் பண்ணிட்டீங்கன்னா இவங்க எல்லா சைட்லேயும் கொண்டு போய் விட்டுருவாங்க. டைமும் சொல்லிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், என்ன பண்ணணும், எங்கே போகணுன்ட்டு. அந்த டைமுக்கு அங்கே போய் நீங்கள் அவங்க சொல்கிற டைம் லிமிட்டில் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் இந்த இடத்த. ஆமாம், டைமுக்கு லஞ்சு நிப்பாட்டினாங்க. சின்ன சின்ன ஸ்நாக்ஸு, தண்ணி எல்லாமே கரெக்டாக அவங்க லைக் காமிச்சு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. ஆமாம், நல்லா இருந்தது. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.